இந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை உடச்சி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கும் ஆர்வம் இருக்குது. ஓ குரலி வித்தையா. அதனால இந்த இயர்பட்ஸை உடைக்க போகிறோம், இந்த கேஸையும் உடைக்க போகிறோம், பேட்டரி இருக்க போது, போர்டு இருக்க போது, சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் நிறையா இருக்க போது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இல்லை வாங்க உடைக்கலாம். நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா டியர் டவுன் வீடியோஸ் வந்து நிறையாவே கிடையாது. ஸோ அதனால் நம்ம நிறையா ப்ராடக்ட்ஸை வந்து உடச்சி இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை காமிக்க போகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், ஸ்க்ரூ ட்ரைவரு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆரம்பிக்கலாங்களா? ரொம்ப பேசிக் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து உடச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டூலை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கேஸுக்குள்ளே தான் பேட்ரி இருக்கும், சின்ன சின்ன போர்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வர மாட்டேங்குதுப்பா. வேற எங்கேயும் ஸ்க்ரூஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி உடைக்கிறது? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வர மாட்டேங்குது, அதனால கத்திக்கு போயிட வேண்டியதுதான். வெற்றி வெற்றி வெற்றி. வந்துருச்சு வந்துருச்சு. உள்ளே வந்து கொடன்னு ஒன்று ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஆடிக்கிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், பார்த்த உடனே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு சார்ஜிங் போர்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லைட் ஒன்று இருக்குது. ஸோ பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரியோட சைஸ் எவ்வளோதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட் எதில் ஓட்டுறதுக்குன்னு தெரியல. ஸோ கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எதுவும் கிடையாது. ஒரு வழியாக அந்த கேஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இதுக்குள்ளேயும் வந்து ஏதோ ஆடுது, இதையும் உடச்சிடும் ஒரு வழியாக. பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பவர் ஆஃப் அப்படின்னு சொல்லுது. பேட்டரியில் வந்து சைஸ் எல்லாம் போடல, சும்மா ஏதோ ரேண்டமாக வந்து நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஐசி ஒன்று இருக்குது, சார்ஜிங் ஐசின்னு நினைக்கிறேன். ஸோ டைப் சி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் 4R7 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார்ஜிங் பின்னு வந்து தெரியுது. ஸோ அதுக்காக தான் இதை ரிமூவ் பண்ணுறேன். அவ்வளோதான், கோவிந்தா. ஸோ இந்த சார்ஜிங் பின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து போகுது. இயர்பட்ஸில் இந்த 2 இருக்கும்ல, இது போயிட்டு இங்கே வந்து டச் ஆகும். ஆக்சுவலாக லைட் எரியுது உள்ளே வச்ச உடனே. ஸோ இந்த மாதிரி 2 கனெக்டர் பின்ஸ் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். அவ்வளோதான். போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ரி, ஸோ இந்த சார்ஜிங் பின்னு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இயர்பட்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. என்னடா தொட்ட உடனே வருது. டம்மி பாவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இங்கே பாருங்கள் அந்த போர்டை. இந்த இடத்துல வந்து இந்த சார்ஜிங் பின்னு மாதிரியே ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியவில்லை. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில் இருக்குது அப்படின்ட்டு. சிப்பில் ஏதோ எழுதியிருக்கு, எனக்கு வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் வந்து மேக்ரோவில் பார்த்தா தான் தெரியும் போல இருக்குது. பாலக்கன் நோய் வந்துருச்சு, எத்தனை நாளைக்கு தான் நான் ஊரை சமாளிப்பேன். சம்திங் JI அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ எனக்கு வந்து அதுக்கு மேலே தெரியவில்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோஸ் வந்து நிறையா போடலாமா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அலெக்ஸா எக்கோ டாட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஆர்வம் இருக்கும் இந்த இயர்பட்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடச்சிடாமல் எடுத்துருவோன்னு பார்க்குறேன். வந்துருச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர்டு இருக்குது. இதில் வந்து எழுதியிருக்கு இந்த போர்டில் சம்திங் இந்த சில்வர் கலரில் உள்ள எழுதியிருக்கு. ஆனால் வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குதுப்பா. இதில் பாருங்கள் எவ்வளோ மெலிசா ஒயர்ஸ் போகுது பாருங்கள். இருக்கிறதுலே குட்டி ஒயர்ஸாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. இந்த ஒயர்ஸ் மொத்தம் எத்தனை போகுது? 1 2 3 4 மொத்தம் 4 ஒயர்ஸ் வந்து உள்ளே போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் பின் இருக்குது. இந்த பிராஸ் கலர் பின் இருக்குல்ல, இது வழியாக தான் வந்து சார்ஜ் ஏறும் போல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐசி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸு டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி இந்த ஒரு கத்தியை வச்சே முடிச்சாச்சு. ஸோ டிரைவர் இங்கே இருக்குது. இதுக்கு 2 ஒயர் வருது, பேட்டரிக்கு 2 ஒயர் போகுது. எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்களேன் இந்த ஒயரு. செம்ம குட்டி ஒயராக இருக்குது. பேட்டரியில் வந்து என்ன சைஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. இது எப்படி அசம்பிள் பண்ணியிருப்பாங்க? வெளில வந்துடுச்சு. அவ்வளோதான். ஒரு இயர்பட்ஸ்குள்ளே இதெல்லாம் தான் இருக்கும். சிப் இருக்குது, பேட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட டிரைவர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட யூஸ் என்னன்னு தெரியல. பேட்ரி பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் 48 Wh போட்டிருக்கு. எம்ஏஹெச் வந்து எங்கேயும் போடலை. ஸோ என் கண்ணுக்கும் தெரியல ஆக்சுவலாக சொல்லப்போனால். 7 வோல்டா 3.7 வோல்டா சம்திங் ஏதோ போட்டிருக்குப்பா. கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது பின்னாடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 ஒயர்ஸ் போகுது. 2 ஒயர் வந்து பேட்ரிக்கு, 2 இது வந்து இயர்பட்ஸுக்கு போகுது. அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுப்பா? பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளாஸ்டிக் இருக்குது தெரியுமா? அந்த சின்ன பிள்ளைல கார்லலாம் வந்து இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணுவோம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து இந்த ஸ்டெம்முக்குள்ளே வந்து பேட்ரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த பிராஸ் மட்டும்தான் எதுக்குன்னு எனக்கும் தெரியவில்லை. ரொம்ப இதாக இருக்குது, மோசமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், சும்மா கையை வச்சு எடுத்தாலே வந்து எடுத்துடலாம் போல இருக்குது. பாருங்க வந்துடுது. இது என்னத்த குவாலிட்டி கண்ட்ரோலு ஒன்றும் புரியவில்லை. ஏடா இயர்பட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன? ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒர்க் ஆகாத இயர்பட்ஸு. இதை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது? ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். பேட்ரி இருக்குது. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி கூட இவங்க போடல. 3.7 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எத்தனை எம்ஏஹெச்னு போடல. ஸோ பேட்ரி சார்ஜிங் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒன்று இருக்குப்பா. 4 பின் இருக்கா. அந்த 4 பின் வழியாக தான் நமக்கு வந்து சார்ஜ் ஏறும். இங்கே வச்சோடனே இப்போ பாருங்கள் சார்ஜ் லைட் எரியும். லைட் எரியுது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் வந்து தெரிஞ்சே ஆகணும். இங்கே பாருங்கள், கொட்டன்னு சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்குது. ஃபைனலி என்னடா அந்த உருட்டுன்னு பார்க்குறதுக்கு. மேக்னெட்டா? இந்த மேக்னெட்லாம் தனியாக இருக்குது. இது வந்து எங்கே? இப்போ தான் வந்து இந்த மேக்னெட்ஸ் வந்து எதுக்கு இருக்குன்னு தெரியுது. நம்ம வந்து இயர்பட்ஸ் வந்து திரும்ப வைக்கும்போது அப்படியே லாக் ஆகும் தெரியுமா போய். ஸோ அதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மேக்னெட் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். நம்ம இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்னெட் இருக்குன்ற மாதிரி காமிச்சேன்ல. இது உள்ளே வைக்கும்போது இயர்பட்ஸில் உள்ள மேக்னெட்டும் இந்த கேஸில் உள்ள மேக்னெட்டும் அட்ராக்ட் பண்ணி அப்படியே வந்து பிடிச்சிக்கும் சார்ஜ் ஏறுறதுக்காக. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து அப்படியே இயர்பட்ஸை உள்ளே வைக்கும்போது லவக்குன்னு போய்ட்டு பிடிச்சிக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லையும் வச்சுருக்காங்க. அதாவது இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடிக்குள்ளேயும் 2 மேக்னெட் இருந்துச்சு. 2 4 6 இதில் ஒரு 2 மேக்னெட்டு, 8 மேக்னெட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ எல்லா இயர்பட்ஸையும் அதோட பிளேஸில் வச்சுக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் அதோட பிளேஸில் வைக்கிறதுக்கும் இந்த கேஸை வந்து மூடும் போது டைட்டாக மூடுறதுக்காக தான் இந்த மேக்னெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே 2 இருந்துச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல 2 கொடுத்துருந்தாங்க. அது தெரியாமல் தான் நான் வந்து புலம்பிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஓப்பன் பண்ணாலே வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிராஸ் பிளேட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம டச் பண்ணுறோம் தெரியுமா, ப்ளே பாஸ் பண்ணும்போது இங்கே டேப் பண்ணுவோம்ல, அந்த ஏரியா தான் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் மாதிரி ஆக்ட் ஆகி அந்த ப்ளே ஆகிறது, பாஸ் ஆகிறது, நெக்ஸ்ட்டு போகிறது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஆசை வந்து நிறைவேறிச்சு. ஒரு இயர்பட்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்தாச்சு. ஸோ கேஸுக்குள்ளே ஒரு பேட்டரி, அதுக்கப்புறம் ஒரு போர்டு இருக்குது.
அதே மாதிரி இயர்பட்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது, அதுக்குள்ளே சின்ன சின்ன ஒயர்ஸ் இருக்குது, மேக்னெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போனால் தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எதை தெரியுமா உடைக்க போகிறோம், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அலெக்ஸாக்குள்ளே என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.